ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சபீர் சலமன். உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் நான் படிக்கிறேன். என்ன ஏண்டி வெறுக்கிற, எதுக்கு இந்த காதலு காதலு வந்ததாலே மோதலு, உன்னை ரொம்ப பிடிக்கொண்டி என்ன ஏண்டி வெறுக்கிற, உன்னை ரொம்ப பிடிக்கொண்டி என்ன ஏண்டி வெறுக்கிற, காலம் ஃபுல்லா உன்னை பார்த்துப்பேன். ஸோ என்னடா இது சபீஸ் திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டான்னு பார்க்குறீங்களா? ஸோ என்ன விஷயம்னா, நான் ஏன் பாட ஆரம்பிச்சேன்னா, எனக்கும் வாய்ஸ் இருக்கிறதுனால தான் பாடுறேன். அதே போல் ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் சிங்கராக பாட தெரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஸோ காட் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஏன் என்ன திடீர்னு பாட ஆரம்பிச்சேன்னா, ஒரு 3 month முன்னாடி ஒரு சிங்கர் எனக்கு கால் பண்ணி, நாங்கள் சிங்கர்ஸ்லாம் இருந்தால் தான் நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் சொல்லிட்டு என்னை ஃபோனில் கேட்டாங்க. ஸோ கேட்கும்போது யோசிக்க வேண்டிய விஷயம். பட் என்னோடய சிங்கர்ஸ், என்னோடய கானா சிங்கர்ஸ், என்னோடய லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் இல்லைனா நான் இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை சத்தியமாக. ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். என்னோடய ஒவ்வொரு கானா சிங்கர்ஸு, ஒவ்வொரு கானா லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் தான் எனக்கு சப்போர்ட். எல்லாமே அவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணதால இன்றைக்கி நான் மியூசிக் டைரக்டராக இருக்கேன். ஸோ எங்கள் கானா சிங்கர்ஸ், எங்கள் லிரிக்ஸ் ரைட்டரை பற்றி சொல்லணும்னா வார்த்தை இல்லை. ஏன்னா எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் லெவலில், இன்றைக்கி நம்பர் 1 எல்லாமே நல்ல டாப் லெவலில், இன்றைக்கி எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தில் இன்றைக்கி சினிமாலையும் சரி, கானா உலகத்துலையும் சரி பயமாக கலெக்ட் இருக்காங்க என்னோடய சிங்கர்ஸ். நம்ம மியூசிக் பண்ண ஒவ்வொரு சிங்கர், சென்னை கானா சிங்கர்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ அது நான் பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஒரு மியூசிக் டைரக்டரால் ஒரு 100 சிங்கரை உருவாக்க முடியும். பட் ஒரு சிங்கரால் ஒரு சிங்கரை கூட உருவாக்க முடியாது. ஏன்னா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஈகோ அப்படி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிரபா அவரும் இன்றைக்கி சிங்கர் ஆகிட்டார். இன்றைக்கி என்னடா எப்போ பார்த்தாலும் பிரபான்னு பேசுகிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு நான் வந்தது காரணமும், பிரபா வந்தது காரணமும், என்னால் அவரால் நான் அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சப்போர்ட்டாக இருந்ததுனால தான், ஒற்றுமையாக இருந்ததுனால தான் இது பண்ணோம். எவ்வளோ நிறைய பேர் பெரிய இதெல்லாம் பிளான் பண்ணாங்க. ஸோ பண்ண முடியாது. ஸோ பிரபா தான் ஃபுல் சப்போர்ட் சொல்ல முடியும். ஏன்னா அவர் இன்றைக்கி சிங்கராகி இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா சுதாகரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஒரு விஷயம். நான் ரொம்ப நாளாக ஒன்றை போல பொண்ணு யாரடி அந்த சாங்கில் இருந்து இது வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்ல வார்த்தை இல்லை. ரியலி வெரி வெரி குட் பர்சன். அவரோட வாய்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு கானா சிங்கர்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸ் பார்த்திங்கன்னா அது சுதாகர் தான் வாய்ஸு. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னாலும் பிரபா அண்ட் பிரேம்ஜி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே என் கூட ஒர்க் பண்ணுவார். ரொம்ப ஆனால் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணணும், ஆனால் இல்லை இது பண்ணுங்க, அது பண்ணுங்க சொல்லி கொடுத்தேன். நான் சிம்பிளாக அப்படி முடிச்சாலும் கூட இல்லை எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், எனக்கு கேட்டு வேலை வாங்கி எனக்கு பிரேம்ஜி பயங்கரமான ஊக்கம். அவரை பற்றி சொல்லணும்னு வார்த்தை இல்லை. ஸோ ரியலி வெரி டேலண்டட் பிரேம்ஜி. அவர் பற்றி நான் சொல்ல வார்த்தை இல்லை. ரொம்ப அவ்வளோ நல்ல டேலண்ட்டு. அதே போல் ஒவ்வொரு சிங்கர்ஸ், சரண் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டான். என்னென்னா நான் டாகெல்லாம் சொல்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க, நான் தம்பி அதனால சொல்கிறேன். சரணை பற்றி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை. ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாப்புல சரண். ஏன்னா இது பண்ணணும், ஆனால் இது பண்ணணும், இல்லை நெக்ஸ்ட் சாங் போனால் சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாப்புல சரண். ஸோ அவரே ஒன்றுலாம் போட்டு எடுத்துன்னு வருவார். ஸோ சரணை பற்றி சொல்லணும் வார்த்தையில் ரொம்ப கிரேட். இன்றைக்கி இவங்களாம் பார்த்து பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ இவங்களாம் பெரிய லெவலில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கேன். ஸோ நம்ம சென்னைக்கான நிறைய டைரக்டர்ஸ், நிறைய பேர் எல்லாமே பார்த்து கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாம் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அதுவும் முக்கியமான காரணம், நாங்கள்லாம் பெரிய ஆளாக வரது காரணம் கானோட ஃபேன்ஸ். ஸோ நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக இல்லை. ஸோ எங்கள் ஒவ்வொரு சிங்கர்ஸும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கானா சிங்கர்ஸ் இருக்காங்க. நான் பேர் விட்டு தான் மன்னிச்சிடுங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி கானா உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிங்கர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சபேஷ் கிட்ட போனால் நம்ம ஒரு அளவு வெளியே தெரியும்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக வரீங்க. கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக என்னோட என்ன சப்போர்ட்டோ நான் பண்ணுவேன். ஸோ நான் மியூசிக் டைரக்டர்ன்ற ஒரு இது இல்லை. நான் ஒவ்வொருவருக்கும் பிரதர், ஃபேமிலி மாதிரி. ஏன்னா எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே இல்லை. ஸோ என்னோடய உலகம் எல்லாமே இந்த கீபோர்டு, மியூசிக் அப்படி தான் என்னோடய உலகமே பார்த்தீங்கன்னா. ஸோ என்னோடய உலகம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கானா சிங்கர்ஸ், லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் தான் எல்லாமே தான் என்னோடய ஃபேமிலி. ஸோ இவங்கள்கிட்ட எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி, அவங்களுக்கும் என் மேலே பிரதர்னு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ என்னால் முடிஞ்சு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவங்களால முடிஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே அவங்களாம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை. ஸோ ஒவ்வொரு கானா சிங்கர்ஸ்க்கும், ஒவ்வொரு லிரிக்ஸ் ரைட்டர்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ இன்னும் எங்கள் கானா சிங்கர்ஸ்க்கெலாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் சேனல்ஸில் நிறைய இது பண்ணி ஃபிலிமில் சான்ஸ் தரணும்.
ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச். இன்னும் நிறைய சாங்ஸ் பெஸ்ட் நாங்கள் தர போகிறோம் சாங்ஸு. ஸோ ஓன் டியூனில் கம்போஸ் பண்ணி தர போகிறோம். ஸோ வாட்ச் இட். தேங்க்யூ ஸோ மச்.